இன்னைக்கு என்னோட மெனுவில் இருக்கிறது ஒரு ஸ்பெஷல் டிஷ், கார்ன் கோஃப்தா கறி. நம்ம சவுத் இந்தியன் செட்டிநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கோலா உருண்டை ரொம்ப ஃபேமஸ். அது வந்து இந்த மட்டனில் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி வெஜிடேரியன் நம்ம பண்ணுறதுனால கார்ன் யூஸ் பண்ணி ஒரு கோஃப்தா பண்ணுறோம். அதுக்கு ஒரு சவுத் இந்தியன் பேஸ்டு கிரேவி பண்ணுறோம். ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வரப்போ ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க, அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் நிறைய இருக்கும், பயந்துட வேண்டாம். எப்பொழுதும் நம்ம பண்ணுற மாதிரி அழகாக 2 ஸ்டேஜாக பிரித்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பண்ணி அழகாக ஒரு காம்பினேஷன் பண்ணி நம்ம கொடுக்குறோம். இந்த டிஷ்ஷில் என்ன முக்கியமானது அப்படின்னா இதோட ப்ராசஸ் தான். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கோஃப்தா பண்ணுறீங்க, அது எப்படி பைண்ட் பண்ண போகிறோம், அது எப்படி நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறப்போ அது ஒன்றா இருக்க போகுது, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த கிரேவிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏன்னா இன்றைக்கி ஒரு அரைச்சி விட்ட கிரேவி தான் பண்ண போகிறோம். அரவைக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் பார்ப்போம். வாங்க, ஒரு பர்ஃபெக்ட் Corn Kofta Curry. I'm Sunder. Welcome to Recipecheckr. ஸ்டேஜ் 1ல இப்போ நம்ம இந்த கோஃப்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் நம்ம சூடு பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணோம். இன்றைக்கி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவு மக்காச்சோளம், இதை வந்து நல்லா பிரித்து இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 எடுத்து வச்சுருக்கோம், தோல் உரிச்சிருக்கு. அதை ஒரு கிரேட்டரில் சலித்து அதையும் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு, 1/2 ஸ்பூன் நல்ல பொடியாக வெட்டி வச்ச பூண்டு, அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் பொடியாக வெட்டி வச்ச இஞ்சி போட்டுங்க. ஒரு 2 ஸ்பூன் பொடியாக வெட்டி வச்ச கொத்தமல்லி, ஒரு 1 ஸ்பூன் பச்சை மிளகா, காரம் எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கறி மசால் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ இப்போ கையில் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி, இதில் மெயினாக வந்து நமக்கு அந்த உருளைக்கிழங்கும் அதே மாதிரி இந்த கார்ன் ஸ்டார்ச், இது 2 தான் நமக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட். ரொம்ப நசுக்க வேணாம், ஒன்று போல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் ஆகிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், கையில் லைட்டாக கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இதை ஒரு பால் மாதிரி நம்ம பிடிக்கிறோம். ஏன்னா இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம், ஜஸ்ட் அப்படியே பிசையாமல் அப்படியே ஒரு ஹோல் பண்ணி நம்ம பிடிச்சா போதும். ஸோ இந்த மாதிரி டைட்டாக ஓரளவுக்கு பிடிச்சிருங்க. ஏன்னா இப்போது அந்த கார்ன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ வெளியில் பிரியக்கூடாது. இதில் ஒரு கார்ன்ஃப்ளவர் நல்ல தட்டில் போட்டு நல்ல ஒரு ரோல் பண்ணி அந்த மாதிரி அழகாக வச்சுருங்க. ஸ்டேஜ் 1 கோஃப்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டேஜ் 2ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கிரேவிக்கு என்ன தேவைன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கிரேவிக்கு வறுத்து அரைக்கிற ஒரு 4 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகலாம். ஒரு பேன் எடுத்துக்கிறேன். படுகி சில்லி ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய், ஒரு கை அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் வச்சுங்க, அந்த அளவுக்கு கறி லீஃப் கருவேப்பிலை. இது என்ன பண்ணோன்னா, இதை கொஞ்சம் லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்துட்டு, ஸோ இது 2 ஓரளவுக்கு நல்லா வறுத்து வந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம எள்ளு அதே மாதிரி தேங்காய் சேர்ப்போம். ஸோ இந்த ட்ரை ரோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி ஃபைனலாக நம்ம அரைக்க மாட்டோம், ஒரு பவுடர் மாதிரி தான் ரெடி பண்ணிக்குவோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மிளகாயும் கருவேப்பிலையும் நம்ம வறுத்துருவோம். இது கொஞ்சம் லைட்டாக இப்போ வறுத்து வந்துருச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எள்ளு நமக்கு லைட்டாக வறுத்து ஓரளவுக்கு நமக்கு வாசனை வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 3லேருந்து ஒரு 4 ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு திருகுன்னு தேங்காய் தான் பேஸ். இதுக்கு இப்போ நல்ல ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு நம்ம ஃப்ரை ஆயிடுச்சு, இப்போது நல்லா காஞ்சிருச்சு இப்போ எல்லாமே. ஸோ இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது நமக்கு ஒரு பவுடராக தான் வேணும். ஸோ இது கொஞ்சம் ஆறணுன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி 1-2 அரைக்கணும். ரொம்ப ஃபைன் நீங்கள் பவுடர் பண்ண வேண்டாம், 1-2 அரைச்சி அதை எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த கிரேவி ஸ்டேஜுக்கு போகலாம். ஸோ இப்போ ஸ்டேஜ் 3 ஃபைனலாக நம்ம அந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிறோம். இது ஒரு குழம்பு மாதிரி தான், அதனால் வந்து கொஞ்சம் ஆயில் செப்பரேட்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயில் எடுத்துக்கலாம். ஒரு 3 குழிக்கரண்டி ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் இப்போ லைட்டாக சூடானோடனே ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி,
நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் நல்ல பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் லைட்டாக நமக்கு வதங்கிடுச்சு. ஸோ இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போது பொடியாக வெட்டி வச்சிருக்கிற தக்காளி, ஒரு 2 தக்காளி. இப்போ ஓரளவுக்கு தக்காளி வதங்கி வந்திருக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் காரப்பொடி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இப்போது வதங்கி நல்லா குக் ஆகட்டும் ஒரு கிரேவியாக. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே காரப்பொடிலாம் போட்டு மஞ்சள் பொடிலாம் போட்டு நல்ல ஒரு வாட்டி நல்லா வதக்கிட்டோம். நல்ல ஆயில் செப்பரேட்டாக வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணப்போ நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, எள்ளு, வடிகி சில்லி, அதே மாதிரி கருவேப்பிலை அண்ட் தேங்காய், அதை நல்லா அரைச்சி இந்த மாதிரி பவுடராக வச்சுருக்கோம். ஸோ இந்த பவுடர் ஒரு 3 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். கம்ப்ளீட்டாக வாசனையே மாறிடும் இது ஆட் பண்ணுறப்போ. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் அதில். ஸோ இப்போ நல்லா குக் பண்ணுறப்போ இதுலேயே ஆயில் நமக்கு நல்லா செப்பரேட் ஆகி வருது. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம புளியை வார்ம் வாட்டரில் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். அதை அதில் இப்போ சேர்த்துடலாம். புளி எப்பொழுதுமே நம்ம சேர்க்குறப்போ ரொம்ப முக்கியம், அந்த புளி கரெக்டாக குக் ஆகிடணும். அது குக் ஆகலை அப்படின்னா டேஸ்ட்டு சரியாக வராது. பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் நமக்கு அழகாக ஆயில் அழகாக செப்பரேட் ஆகி வந்துகிட்டே இருக்குது. சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருவோம். காரம் அமர்க்கலமாக இருக்குது. சால்ட் கொஞ்சம் பத்தாது, அதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் லைட்டாக சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த புளி குக் ஆகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு இதை லைட்டாக சிம்மரில் அப்படியே நம்ம குக் பண்ண வச்சிடலாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் நமக்கு கொதிச்சிருச்சு. ஸோ நம்ம இதை இப்போது எடுத்து பார்த்துடலாம். அழகாக ஆயில் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. பியூட்டிஃபுல், நல்லா குக் ஆகிடுச்சு கிரேவி இது இப்போது. ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் இதை இப்போ சேர்த்துடலாம் அதில். அதே மாதிரி கொஞ்சோண்டு வெல்லம், ஒரு பேலன்ஸ் டேஸ்ட் கிடைக்கும். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது, பட் ஆனால் அந்த தேங்காய் பால் போட்டு நமக்கு அந்த ஒரு கொதி வரப்போ நமக்கு சரியாக இருக்கும். ஸோ இப்போ நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி ஆயில் செப்பரேட் ஆகி அழகாக வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் வெல்லம் போட்டு நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ இப்போது இந்த அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சாப்ட் கொரியாண்டர் போட்டு இந்த கிரேவியை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அருமையான வாசனை. இந்த கோஃப்தா நம்ம சேர்க்குறது இப்போ இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம சேர்க்கலாம். பட் ஆனால் பெஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அப்போது இந்த கோஃப்தாவை வச்சு அதுக்கு மேலே இந்த கிரேவியை சர்வ் பண்ணிங்கன்னா கோஃப்தா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது என்ன பண்ணுறேன், இன்றைக்கி நம்ம ஏற்கனவே ஒரு 10 கோஃப்தா வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இதில் அழகாக கோஃப்தா போட்டு இப்படி நம்ம கோட் பண்ணிடலாம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற டிஷ் மாதிரி தெரிஞ்சாலும், நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலும் நம்ம ஈஸியாக ஒரு 3 ஸ்டேஜாக நம்ம பிரிச்சிட்டோம். ரொம்ப ஸ்பெஷலாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சவுத் இண்டியன் டிஷ்ஷாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு மிக்ஸாக நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு ஃபியூஷன் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த கோஃப்தா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷோட. அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.